நான் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சியை தொடங்கிய காலத்திலிருந்து நான் எடுத்து வச்ச அரசியலை கவனிச்சிருந்தா இது நொறுங்கி அது வந்து இப்ப அது கவனிக்கப்படல. அது இந்த நேரத்துல அந்த காணொலி வரும்போது அவங்க பேசிட்டாரோ இப்படி பேசிட்டாரு. அவர்களுடைய உணர்வுகளை நான் காயப்படுத்தி இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இதை விட கடுமையாக பேசுகிறது. திரு கருணாநிதி அவர்கள் மிக கடுமையான வாதங்களை அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. தம்பி நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி மறக்கடிக்கப்பட்டு சில காலம் கடந்துருச்சு. அது நீண்ட காலமா பேசிடுச்சு. அவர் அப்படி பார்த்தா எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் தான் சொல்றாரு. இது பகுத்தறிவா? இந்துக்கள் என்றால் திருடன் சில நாட்களுக்கு முன்பு திருடர்களா? 90 விழுக்காடு இந்துக்கள் தான் சொல்ற கட்சியோட எங்களுடைய நம்ம இஸ்லாமிய உறவுகள் எல்லாரும் அங்கதான் போய் கூட்டணி வச்சாங்க. அப்ப அது வந்து காலம் தான் ஒரு கேள்வி நான் என்ன கேட்கிறேன், மத உணர்வுகள் ஒரு பிரதான காரணியாக அமைந்திருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலும் பெரும்பான்மை இந்துக்களுடைய மத உணர்வுகளுக்கு எதிராக போனதில்லை. அவர்கள் வெற்றி பெற்றிருக்கணும். தமிழ்நாட்டில் இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்த மனிதநேய மக்களுக்கு இன்ன பிறவர்களோ தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ பெரும்பான்மையாக கிறிஸ்தவ மக்கள் வந்து சில கிறிஸ்தவ அமைப்புகள் வெளிப்படையாக திமுகவிற்கு ஆதரவு கொடுத்தது. அவங்க ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கணும். மத உணர்வுகள் எந்த இடத்துல தீர்மானிக்க சக்தியா இருந்துச்சு? தீர்மானிக்கிற சக்தியா இல்ல, அதுவும் ஒரு ஆற்றலா இருக்கு. அவ்வளவுதான். நான் வந்து சொல்றது இந்த காரணங்கள்னால நம்ம இப்ப இளைய தலைமுறை பிள்ளைகள் வாக்கை நம்பிதான் நம்ம களத்திலே நின்னோம். பெரும்பாலான இளைஞர்கள் வாக்கு செலுத்தவே வரல. அப்ப அதுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு அது என்ன காரணங்கிறது நம்ம கண்டுபிடிக்கவே முடியல. அது மாதிரி இவங்க வந்து நமக்கு வாக்கு செலுத்தாமல் இருந்திருக்கலாம்ங்கிறதா நம்ம கணிப்பு வெளியே. அதுலயும் இங்க பாருங்க, எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்கள்ல எனக்கு வாக்கு செலுத்தணும்னு உழைச்சவங்க, நான் வெற்றியடைன்னு உழைச்சவங்க, எத்தனையோ அருள் தந்தைகள் பல்வேறு நாடுகள்ல இருந்து எனக்காக, அது கடந்த காலத்தில் அவர் பேசியது, அதை வந்து இப்ப பொருள்படுத்த வேண்டியதுல இது திட்டமிட்டு பரப்பப்படுதுன்னு. இப்ப இது என்னைக்கு மாறும்னா, இதை இன்னொரு தடவை நீங்க இந்த காணொலியை போடுவீங்க. அப்ப அந்த தேர்தல் நேரத்தில் மாதிரி அனுப்பும் போது இதே எத்தனை நாளைக்கிட்ட அனுப்புவீங்கன்னு என் மக்களுக்குள்ள வெறுப்புணர்வு வரும். அப்ப நான் இன்னைக்கு பேசுற அரசியல் இன்னும் மேல வங்கி போகும். அப்பதான் இது மறையும். நாம் நேயர்களின் கேள்விகளுக்கு வழி கொடுக்க இருக்கின்றோம். அவர்கள் நேரலையில் சீமானிடம் கேள்விகளை முன்வைக்க இருக்கிறார்கள். முதல் நேயர் யார், என்ன கேள்வி? மிக விரைவாக சுருக்கமாக, தனிப்பட்ட தாக்குதல்கள் இல்லாமல். வணக்கண்ணா. தமிழ்நாட்டை வந்து தமிழ் தான் ஆளணும்னு சொல்றீங்க. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து மக்கள் நலனுக்கு எதிராக சில திட்டங்களை செயல்படுத்துறாங்க. உதாரணமா டாஸ்மார்க் சொல்லலாம். ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் தமிழர் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு என்ன, தமிழர் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு என்ன எதிராக என்ன செயல்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, நலன் சார்ந்து ஆள்வது, நல திட்டங்களை போடுவது அதெல்லாம் இல்ல. தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணுங்கிறது அந்த இனத்தினுடைய அடிப்படை உரிமை. அந்த உரிமையை இழக்க முடியாதுங்கிறதான். என் நிலத்தை நான் ஆண்டா, என் நிலத்தை நான் ஆள்வது என் உரிமை. ஆளாமல் பிறர் ஆண்டால் நான் அடிமை. அதை ஒருபோதும் ஏற்க முடியாதுங்கிறதுக்கு தான் நாம வந்து இந்த உரிமையை கேட்கிறோம். இப்ப இங்கேயே எல்லாருமே சொல்றது தமிழர் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடுவோம், தமிழர் உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்றாங்க. தமிழர் உரிமையிலே, தமிழர் நலனிலே மிக முதன்மையான உரிமை என்பதே அவர் நிலத்தை அவரே ஆள்கிற உரிமைதான். அதை கொடுத்துட்டா இந்த பால் கட்டண உயர்வு, இந்த பேருந்து கட்டண உயர்வு, இந்த பள்ளி கட்டண உயர்வு, இந்த பாதை சரியில்லை, இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கு என் மக்கள் போராட வேண்டிய நிலைமையே இருக்க போறது இல்ல. இப்ப நீங்க என்ன நலன் சார்ந்த திட்டங்கள்னு கேக்குறீங்க. இப்போ என் வளம் என் கண்ணு முன்னாடி கொள்ளை போகுது. நாளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு நிற்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லவோன்னு பாரதி பாடுறான். ஆனா என் கண்ணு முன்னாடி என் வளங்கள், என் மலைகள் கல்குவாரியா குடைஞ்சு ஏத்தப்படுது, என் கனிம வளங்கள் எல்லாம் களவு போகுது, என் காடுகள் வெட்டி ஏத்தப்படுது, என் ஆற்று மணல் பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு கொள்ளையடிக்கப்படுது. எல்லா 32 ஆறுகளையும் முடிச்சாச்சு. கடைசியா இருந்தது தாமிரபரணி, அதுவும் முடிஞ்சிருச்சு. அப்ப இங்க இந்த வளங்களை காப்பாற்றுவது, என் தாத்தனும் பாட்டனும் எனக்கு பல ஆயிரம் ஏக்கர்ல நிலத்தை, இந்த மாளிகைகளை கட்டி பல ஆயிரம் கோடிகளை வங்கியில சேமிச்சு வச்சுட்டு போல. ஆனால் குடிக்க நீர் வச்சிருந்தான். ஏரி குளங்கள் ஆறுகள் இருந்தது, எனக்கு மலைகள் இருந்தது, காடுகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. எனக்கு இப்ப சுவாசிக்க நல்ல காற்று இல்லை. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு மனிதனுக்கு 422 மரம் இருக்கணுங்குது. ஆனா என் நாட்டுல 28 மரம் தான் இருக்கு. அப்ப எப்ப நல்ல மூச்சு காற்று? தீமைகள் என்பது நேரடியான தீமைகள் இல்ல, இந்த மாதிரியான தீமைகள் அப்படிங்கிறாரு. நேரடியான தீமைங்கிறது ஊழல், லஞ்சத்தை விட, இந்த கல்வி, மருத்துவம், வர்த்தகத்துக்கு வந்ததை விட, குடிநீர், உயிர் ஆகாரம் இருக்கிற குடிநீர் விற்பனைக்கு வந்ததை விட, இதை விட கொடியது என்ன இருக்கு? அடுத்த நேர். வணக்கம். உங்களுடைய கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இந்த நடந்து முடிந்த அரசியல்ல
இளைஞர்களை தவிர மற்ற படிப்பறிவு இல்லாத பாமர மக்களுக்கு நம்மளுடைய கொள்கையோ உங்களுடைய கட்சியோ உங்களோட கொள்கையோ சென்றடையல. சோ என் தாய் தந்தைக்கோ தாத்தா பாட்டிக்கோ சென்றடையல. இதுக்கான காரணம் என்ன? இதை எப்படி கொண்டு சேர்க்க போறீங்க? அதான் அது வந்து ஒரு ஒற்றை மனிதனா வந்து ஒரு பெரிய கருத்தியலை கொண்டு போய் சேர்க்க முடியலைங்கிறது நம்ம அது ஒத்துக்கிறோம். ஆனா நான் ஒரு ஆளா வந்து இன்னைக்கு பலாயிரக்கணக்கில் இந்த நெருப்பை பத்த வச்சு பரவ விட்டுருக்கேன். இப்ப நீங்க இது வந்து இந்த 5 ஆண்டு காலம் எனக்கு ஒரு பெரிய பருவம். இதை பயன்படுத்தி தெருவா 12,500 குறையாத கிராமங்கள் இருக்குது. எல்லா சிற்றூர்களுக்கும் நான் பயணம் செஞ்சு எல்லாரையும் சந்திச்சு நான் தெருவா பேசி இந்த கருத்தியலை விதைப்பேன். ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை நம்ம கொடுத்துருக்கோம். அதை படித்த இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே அதுல ஒரு ஈர்ப்பு புரிதல் வருது. அதை ஒவ்வொருத்தர் கையிலையும் கொண்டு சேர்ப்போம். இனி வருங்காலங்கள்ல இந்த ஒரு மாபெரும் கருத்தியல் புரட்சியின் மூலமா இந்த அரசியலுக்கான தேவையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்கு நீங்களும் ஒரு நெருப்பா இருந்து பத்த வைங்க. ஐயா வணக்கம். உங்களோட உரைகள் ஊடகங்கள்ல வர்ற அந்த மேடை பேச்செல்லாம் பார்க்கும்போது எங்க எல்லாருக்குமே தமிழங்கிற உணர்வு வருது. இப்ப கூட பாரதியார் சொன்னீங்க, அது மாதிரி தொண்டு நிகழ்ந்த அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்படலாம் எங்கள் தாய்ங்கிற தமிழ் இது இருக்கு. ஆனா உங்க கட்சியிலயும் தமிழருங்கிற பேர் வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஆனா அந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் உங்க தமிழருங்கிற வரையறை வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அந்த தமிழருங்கிற வரையறை வந்து ஒரு நிரந்தரமான வரையறை உண்டா, இல்ல மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வரையறை? தமிழர் நீங்க வந்து இந்த வரையறையை எப்படி நீங்க தெலுங்கரை தமிழரா ஏற்றுக்கிறீங்க, மலையாளியை தமிழரா ஏற்றுக்கிறீங்க, கன்னடரை தமிழரா ஏற்றுக்கிறீங்க. இது அப்படி பேசுறதே ஒரு இது. அவராதான் ஏற்கணும். நீங்க தமிழனுக்கு என்று ஒரு மாண்பு இருக்கு. இவன் வந்து சீனன் எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் ஊமைன்னு பேசும்போதும், அரேபியன் என் மொழி தெரியாதவன் பிசாசுன்னு பேசும்போதும், ஆங்கிலேயன் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் பேசும்போதும், என் பாட்டன் கணியன் பூங்கொண்டன் எந்திரிச்சு யாதும் ஊரை யாவரும் கேள்வின்னு பாடினவன். நாங்கள் வந்து உலகம் தழுவி நேசித்து நின்று பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்டு நின்ற பிள்ளைகள். இப்ப நீங்க எனக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, எல்லாரையும் வாழ வைப்பதுங்கிறது. நாங்க சொல்ற அடிப்படை தத்துவம் எல்லாரும் சேர்ந்து வாழுவோம், ஆனா நாங்க தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா இருப்போம், ஆனா நாங்க தான் முன்னால் இருப்போம். ஏன்னா இந்த நிலத்தை வாழ்வதற்கு உரிமை எல்லாருக்கும் இருக்கு, ஆள்வதற்கு உரிமை எங்களுக்கு தான் இருக்குது. அதை தான் நம்ம முன் வைக்கிறோம். இது தமிழருக்கான வரையறை, அது அவரை தமிழரா இருக்க மாட்டியா, இவரை தமிழரா இருக்க மாட்டியா அப்படிங்கிறது இருக்குது. அது பெரிய கொடுமை. ஒருத்தரையா நீங்க என்ன மாற்றம் செய்றீங்க? அவரா இருக்க வேண்டியதானே. அவருடைய மொழி, அவருடைய கலை, அவருடைய இலக்கியம், அவருடைய பண்பாட்டோட என் நிலத்துல வாழட்டும். அதுல என்ன அவருக்கு பிரச்சனை? நான் அந்த இடத்துல இருந்து நான் மக்களுடைய கேள்விகளுக்கு விடை கொடுத்து நம்ம விவாதத்துக்குள்ள வரேன். அடுத்த சுற்றுல நிச்சயமா இடைவெளிக்கு பிறகு மக்களுடைய கேள்விகளுக்கு போயிட்டோம். அவரவர் நிலத்தில் அவரவர் ஆள வேண்டும் என்று சொன்னால் நாம நிறைய பெருமை கொண்டாடிக்கிறோம். மலேசியால பாரு ஒரு தமிழன் வந்து இந்த பொறுப்புக்கு வந்துட்டான், அமெரிக்கால ஒரு தமிழன் வந்து இந்த அமைச்சர் ஆயிட்டான், சிங்கப்பூர்ல தமிழன் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த மாதிரியான கொண்டாட்டங்களை நம்ம செய்யறோம். அவர்கள் எல்லாம் அங்கு செல்வது தவறா, அந்தந்த பொறுப்புகளில் வீழ்ச்சியிருப்பது தவறா? அவங்க எல்லாம் விட்ரா பண்ண சொல்றீங்களா? நீங்க திரும்ப பேசுறது இந்த மாதிரி கேள்விகளே வெறுப்பா இருக்கு. அதாவது நீங்க எங்க கட்சியிலே எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கேன், எல்லா மொழிவழி தேசிய மக்களுக்கும் கொடுத்துருக்கேன். அவங்க வென்று வந்தா நாளைக்கு அவங்களே அமைச்சரா தான் ஆக்குவான். இங்க நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அனைத்து உயிருக்கு, கட்சி அனைத்து மக்களுக்கு, இந்திய ஒன்றியத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும், அதுல வரைவிலேயே எல்லாரும் உறுப்பினர் ஆகலாம் தான் கொடுத்துருக்கு. தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு. அப்படித்தான் உலகத்துல எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்கு இருக்குது. இப்ப நாங்க மகாராஷ்டிரால ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கோம், கர்நாடகால 1.25 கோடி இருக்கு, அதுல இன்னும் ஒன்னும் ஆகல. எம்ஜிஆர் காலத்துல ஒரு பக்தவச்சலங்கிற ஒரு ஐயா ஒரு முறை எம்எல்ஏ வந்தாரு, அவ்வளவுதான். அப்ப நாங்க போய் இப்ப சிங்கப்பூர்ல துணை அமைச்சரா இருக்கோம். ராதாகிருஷ்ணன் எங்க ஐயா ராதாகிருஷ்ண படையாச்சி தென்னாப்பிரிக்கால துணை பிரதமரா இருந்தாரு. நாங்க சொல்றது அந்த நாட்டின் அதிபரா இருந்த ஆள்ற உரிமை அந்த மண்ணின் மகனுக்கு தான் இருக்குது. இந்த நாட்டுல நாங்க கட்டப்பொம்ப நாயக்கர் நம்ம படையில வந்து எங்க பாட்டன் சுந்தரலிங்கமும் வெள்ளையத்தேவரும் தளபதியா இருந்தது போல நீங்க எத்தனை தளபதியும் எங்களுக்கு இருங்க. மன்னர் நாங்க தான். நாங்க கேட்கறது தார்மீக உரிமை. ஒரு தடவை எங்களை ஆள வச்சு இந்த நிலத்துல வாழ்ந்து பாருங்க, இது பூமியின் சொர்க்கமா மாறுதா இல்லையா. அன்னைக்கு தான் ஏன் இவங்க துடிச்சாங்கன்னு தெரியும். நான் திரும்ப சொல்றேன், என்னைய பெற்ற என் தாய் தந்தை இருக்கு, என்னை விட உண்மையான அன்பான மகன் இருக்க முடியாது. நீங்களும் என் அம்மாவை அம்மான்னு கூப்பிடுவீங்க, அப்பாவை அப்பான்னு கூப்பிடுவீங்க, அவங்களும் என்ன மகனேன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் உளமாற என் தாய் தந்தையை என்ன அளவுக்கு நேசிக்க முடியாது. அதுபோல என் தாய் நிலத்திற்கு எங்களை விட உண்மையான அன்பான மக்கள் இருக்க முடியாது. ஏன்னா என் தாய்மொழி மேல எனக்கு பற்று இருக்குன்னா அது நீ வெறின்னு சொல்ல முடியாது. இவன் நீ வந்து நான் உலகத்தின் எல்லா மொழியும் நேசிக்கிறேன், எல்லா மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறேன். அதை போல என் தாய்மொழியும் என் மொழி பேசும் மக்களையும் நான் நேசிக்கிறேன். நீங்க ஒரு மாநில இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. நீங்க உங்களுடைய பொதுக்குழுவில் சமீபத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் கூட அதை பேசுறீங்க. ஈழத்தில் நடைபெற்றது இங்கே இப்ப நாம செஞ்சுட்டு இருக்கிறது ஒண்ணுதான். அவங்க வந்து ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை செய்தார்கள், நாம் அறிவாயுதம் ஏந்தி போராட்டம் செய்கிறோம். இரண்டுமே தேசிய இனத்திற்கான விடுதலை தான் அப்படிங்கிறீங்க. ஈழத்தில் நடைபெற்றது என்பது ஒரு தேசிய இனத்திற்கான விடுதலை போராட்டம், ஒரு தனி நாடு, தனி சட்டம், தனி அரசு, எல்லாமே தனியான. இங்க இந்திய
ஒன்றியத்திற்குட்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு மாகாணத்தினுடைய ஒரு மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சராக மட்டுமே ஆவது அப்படிங்கறதையும் ஒரு சுதந்திர ஈழ போராட்டத்தையும் ஒப்பிடுவது என்பது விடுதலை என்பதை ஒரு தேசத்திலிருந்து மொத்தமா விடுதலை அடைகிறது இல்ல. சமூக விடுதலை இருக்கு, வர்க்க விடுதலை இருக்கு. இன்னைக்கு மொழி அடிமையா நான் இருக்கேன், என் தாய்மொழி அடிமைப்பட்டு சிதைஞ்சு போச்சு, செத்தே போச்சு. வெளிப்படையா நம்ம சொல்லணும்னா நீங்க மெல்ல தமிழில் சாகுங்கிறது இல்ல, செத்து போச்சுங்கிறத யதார்த்த உண்மை. அப்ப அந்த நேரத்துல ஒரு மொழி அடிமை நிலையிலிருந்து தன் தாய்மொழியை உயிர்ப்பிச்சு மீட்டுருவாக்கம் செய்யறதுங்கிறது மொழி விடுதலை. அப்ப நீங்க உளவியலா நீங்க இந்த சாதியை ஏற்றதால் ஒரு சமூக ஒரு சமத்துவத்தை பிரசவிக்கிறதுங்கிறது ஒரு சமூக விடுதலை. ஒரு ஏழை பணக்காரன் என்ற ஏற்றதாழ்வு இல்லாத ஒரு புரட்சி வர்க்க விடுதலை கொண்டு வருவது ஒரு வர்க்க விடுதலை. பொருளாதார அடிமை நிலையில் இல்லாத பொருளாதார மேம்பாடு, பொருளாதார உயர்வு, பொருளாதார விடுதலை என்பது ஒரு விடுதலை. பல படிநிலைகள் இருக்கு. விடுதலை என்பது ஒரு நாட்டில இருந்து ஒரு நாடை தனியா பிரிச்சு போடுறது. பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலைனா ஆண் இருந்து பெண்ணை பிரிச்சு விடுறதா விடுதலை. அப்படி பேசக்கூடாது. ஒரு வர்க்க விடுதலை என்பதும் ஒரு விடுதலை என்பது விடுதலை என்பது நான் சொல்றது, நான் கேட்கிற உரிமை. நாங்க இந்த மண்ணை ஆளும் போது இது என் நாடு, என் மரம், என் நிலம், என் ஆறு, என் ஏரின்னு 20 ஆண்டுகளா வைகை அணை தூர்வாரப்படல. இதுக்கு யாரு சொல்றது? 20 ஆண்டுகளா யார் பொறுப்பு? 20 ஆண்டுகளா தூர்வாரப்படல. அப்ப நீங்க அந்த தூர்வாரப்பட்டு நீரின் கொள்ளளவை கூட்டியிருந்தா சுத்தி இருக்கிற பல கிராமங்களுக்கு குடிநீர் தேவை, வேளாண்மை தேவைக்கு அது நிறைவேறும். இந்த பொறுப்பற்றது இதை எப்படி பாருங்க? ஒருவேளை மக்களில் எத்தனை பேருக்கு மக்களும் மிக அறிவார்ந்தவர்களாக இருக்கிறார், புரிகிறார்கள். அதை தாண்டி நீங்கள் இன்னும் சிறப்பாக புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தமிழக முதலமைச்சர் இருக்கக்கூடிய அதிகாரத்தை சீமானவருக்கு புரிந்தவர் வேற யாருமே கிடையாது. நீங்களே கிரிட்டிசிசம் பண்றீங்க திரு கருணாநிதி போன்றவர்களே. எதுவுமே இல்லாத ஒன்று என்று சொல்லிக்கொண்டு 93 வயதிலும் போரிட்டு கொண்டிருக்காங்க, அதுக்காக போராடி கொண்டிருக்காங்க. வர்க்க விடுதலை அப்படின்னு சொல்றீங்க, பொருளாதார விடுதலைன்னு சொல்றீங்க. இன்ன பிற காரணிகள் எல்லாமே மைய அரசின் கட்டுப்பாட்டை தாண்டி இன்றைய உலகமயமாக்கல் சூழலில் இன்றைய கார்ப்பரேட் மையத்தில் ஒரு முதலமைச்சரால் மட்டுமே இந்த வர்க்க விடுதலை, இந்த பொருளாதார விடுதலை எல்லாவற்றையும் கொடுத்துவிட முடியும் என்று நாம் நம்பினோம் என்று சொன்னால் அதை விட வேற என்ன நகைச்சுவை இருக்கும்? சமத்துவத்தை, சாதியை ஏற்றதாழ்வற்ற ஒரு சமூகத்தை படைக்க நம்மளால முடியும். அதை நீங்க பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கு செல்ற பிள்ளைக்கு பணக்காரன், ஏழை, உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி அந்த விஷ விதை விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரே மாதிரி சீருடைய போட்டு உட்கார வச்சாரா இல்லையா? அந்த நோக்கம் என்ன? அதுக்கு நோக்கம் என்ன? அப்ப அந்த 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 செயலை நம்மளால செய்ய முடியுங்கிறதா நம்ம சொல்றது. என்னுடைய நீர் தேவையை என்னால நான் மத்திய அரசு சாராம நிறைவேற்றிக் கொள்ள முடியும். என்னுடைய மின் தேவையை எனக்கான நானே நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இந்தியா ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றிருக்குது, தமிழ்நாடு ஒரு சாராய பொருளாதாரத்தை நம்பி இருக்குது. ஆனால் நான் தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தின் மூலமா மிகப்பெரிய பொருளாதார மேம்பாட்டை அடைய முடியும் நான் நினைக்கிறேன். வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரம். இதுவரை என் தாய் நிலத்தில் தரகு வர்த்தக முதலாளிகளா இருக்கிற என் இன மக்களை, ஒரு தேசிய மக்களை உற்பத்தி முதலாளிகளாக நான் மாற்றுவேன் நினைக்கிறேன். ஏன்னா சந்தை பொருளாதாரத்தில் எப்பவும் வாழவும் முடியாது, வளரவும் முடியாது. இந்தியாவின் பொருளாதாரம் இதுதான் இந்தியா ஏற்றுக்கொண்ட பொருளாதாரம். சந்தை பொருளாதாரம் வேண்டுமா வேண்டாமாங்கிற தீர்மானிக்கிற இடத்துல ஒரு மாநில அரசோ மாநில முதலமைச்சரோ இல்ல. நீ என்னத்தே பண்ணிட்டு, நான் வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்துறேன். நான் என்னுடைய நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை பெருக்கி நான் அதன் மூலம் வளர்ச்சியை நோக்கி போறேன்.